குளிர்காலத்தில் குருவியோட ஆம்லெட் வியாபாரம். கமலா குருவி எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்பாண்ட மீனா, ரக்ஷா, கீர்த்தி அவங்களுடைய 3 பொண்ணுங்களுக்கும் ஆம்லெட் போட்டு கொடுத்தது. அவங்க 3 பேரும் வெறிச்சோட மூஞ்சியை வச்சுக்கிட்டு, ஐயோ அம்மா, இன்னைக்கு ஆம்லெட் தானா? ஆமா மம்மி, இந்த ஆம்லெட் வேணாம். தினமும் 3 வேளையும் கடந்த 4 நாட்களா இதே ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அக்காங்க சொல்றது நானும் சொல்றேன் அம்மா, இந்த ஆம்லெட் வேணாம் எனக்கு. வேணாண்ணா இப்படி பசங்களா? நீங்களே பாக்குறீங்கல்ல, கடந்த 1 வாரமா பனி எப்படி பொழிஞ்சிட்டு இருக்கு, மற்றும் காட்டுல எவ்வளவு குளிரா இருக்கு தெரியும்ல. அம்மா, குளிர்காலம்னால பனி பொழியுது, அதுக்காக தினமும் இந்த ஆம்லெட்டையே சாப்பிடணுமா அம்மா நம்ம போட்டுக்கிட்டு? மம்மி, குளிர்காலம்னா பனி பொழியதான் செய்யும், மழை ஒன்றும் வராதில்ல. அதுக்குன்னு கடந்த 4 நாட்களா 3 வேளையும் இதே ஆம்லெட்டை சாப்பிடணும்னா எப்படி மம்மி? முடியாதுல்ல. அப்படி உங்களுக்கு 3 வேளையும் ஆம்லெட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்க ஒரு ஆம்லெட் வியாபாரம் ஆரம்பிங்க. குளிர்காலத்துல சூடான ஆம்லெட் என்று கத்தி கத்தி போய் வித்துக்கோ. அதுதான் தவிர தினமும் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்காது எங்களுக்கு. மம்மி, இனி இந்த ஆம்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஐயோ பசங்களா, உங்களுக்கு என்னுடைய கஷ்டம் புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி எப்பவும் எங்க அம்மா இந்த மாதிரி எங்களுக்கு ஆம்லெட் எல்லாம் சமைச்சு தரல. ஆனா இப்ப மட்டும் ஏன் இந்த விதமா சமைச்சு தராங்கன்னு உங்கள யாராச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? ஒருவேளை அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க. அந்த விதமா தாய்க்குருவி ரொம்பவே கவலையோட அங்கிருந்து கிளம்பி போய் பெட் மேல உட்காந்துச்சு. ஆனா அடுப்பான இருந்த 3 பசங்களும் அவங்கவுங்க மூஞ்சிய ரொம்பவே குழம்பி போன நிலையில பாத்துட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மமதா காக்கா மற்றும் அவளுடைய மகனான ராகேஷ் காக்கா 2 பேரும் ஜன்னலாண்ட நின்னு வெளியில பொழிஞ்சிட்டு இருக்கிற பனியை பார்த்து ரொம்பவே சோகமா இருப்பாங்க. அம்மா, இந்த பசியை என்னால் இனி தாக்கு பிடிக்க முடியாது. தயவு செஞ்சு ஏதாச்சும் சமைச்சு தாங்க. அப்படி இல்லைன்னா வெளியில் போய் ஏதாச்சும் கொண்டு வாங்க. டேய் தம்பி, நீயே வெளியில் பார்க்குறல பனி எப்படி பொழியுதுன்னு. காடு முழுக்க பனி ரொம்ப இருக்கு. இந்த நேரத்தில் நான் போய் உணவை தேடினாலும் எங்கேயும் உணவு கிடைக்காது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் நம்ம பசியோட சாக போகிறோமா மம்மி? இல்லடா கண்ணா, இப்படியெல்லாம் சொல்லாத. என்னோட தோழிகளான குருவி, கிளி, புறா, கொக்கு அவங்களாண்ட போய் உணவை கொஞ்சமாச்சும் வாங்கிட்டு வந்து உன்னை காப்பாத்திக்கிறேன்டா கண்ணா. அப்படி சொல்லிட்டு மமதா காக்கா இலைய வச்சு தலைய மறைச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பனி பொழிஞ்சாலும் குருவியோட வீட்டுக்கு வேகமா போயிட்டு இருந்தது. அதே நேரத்துல அந்த குளிர்ல நடங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிற ராதா குருவியும் தென்படும். இவ்வளவு பனியில நீ எங்க போற? நீ என்னுடைய மகனுக்காக எங்க போயிட்டு இருக்கியோ, நானும் என்னுடைய மகள் மகாக்காக அங்கேயே போயிட்டு இருக்கேன்டி. இந்த குளிர்காலம் வந்தாலே நமக்கு எப்பவுமே உணவு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்ல. இப்படி கண்டினியூஸா 4 நாளா பனி பெய்யும்னு நம்ம எங்கேயாச்சும் நினைச்சோமா என்ன? இல்ல கனவுக்கான இருப்போமா நம்ம? அந்த விதமா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே குருவியோட வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் கட்டில் மேல உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிற குருவி தன்னுடைய மனசுக்குள்ள, பசங்க கோவமா பேசியிருந்தாலும் நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்லெட் வியாபார யோசனை நல்லா தான் இருக்கு. ஆமா, பசங்க சொன்ன மாதிரியே நம்ம ஏன் ஆம்லெட் வியாபாரம் பண்ணக்கூடாது? ஒரு பக்கம் குளிர் அதிகமாயிட்டே போகுது, இன்னொரு பக்கம் காட்டுல எந்த ஒரு பகுதியிலயும் உணவு கிடைக்கிறது இல்ல. நம்ம கிட்ட வேற எக்ஸ் இருக்கு, மத்தவங்க கிட்ட அது கூட இல்ல. அப்படின்னா ஆம்லெட் போட்டு வித்தா கொஞ்சமாச்சும் காசு கிடைக்கும்ல. அந்த விதமா யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அடுப்பாண்ட இருந்த தன்னுடைய 3 பசங்க, ஆமாக்கா, மம்மி சொல்றது ஒரு பக்கம் உண்மைதானே, நம்ம அந்த விதமா யோசிக்கவே இல்லக்கா. அக்கா, நாங்க உங்களை விட வயசுல சின்னவங்க, அதனால எங்களுக்கு மூளை இல்ல. உங்களுக்கும் மூளை இல்லையா அக்கா? நீங்க வீட்டுக்கு பெரிய பொண்ணு, அம்மாக்கு அப்புறமா அம்மா மாதிரி எங்களுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்களாக்கா? ஆத்தி, என்னடி பேசுறீங்க? இவ்வளவு நேரம் 3 பேரும் ஒன்னா தானே அம்மா கிட்ட அப்படி பேசணும். திடீர்னு ஏன் மேல தள்ளி விடுறீங்க? நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அம்மா கிட்ட போய் பேசலாம். ஒரு பக்கம் இந்த அளவுக்கு பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, நமக்கு எங்க உணவு கிடைக்க போகுது? காட்டு முழுக்க பனி பூரா நிறைஞ்சிருக்கும்க்கா. அதனால தானக்கா நம்ம கூட விளையாட வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆமாடே தங்கச்சிகளா, நம்ம இந்த அளவுக்கு சுத்தமா யோசிக்கவே இல்ல. அம்மா நம்ம பேச்சுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்களோ. அந்த விதமா அந்த 3 பசங்களும் பேசிட்டு இருக்கும்போது குருவியோட வீட்டுக்கு வெளியில ராதாபுரா, மமதா காக்கா, சுப்பையா கழுகு, விமலா கிளி மற்றும் சேகர் கொக்கு இந்த விதமா எல்லா பறவைகளும் சேர்ந்து கதவை தட்டிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல கமலா குருவி கதவை திறந்து அவங்க எல்லாரையும் வீட்டுக்குள்ள அழைச்சுது. அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்த பிறகு, என்னடி மமதா காக்கா எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? பசியை எங்களால தாங்கிக்க முடியலடி. தயவு செஞ்சு நான் 50 ரூபாய் தரேன், எனக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடு. நானும் உனக்கு 100 ரூபாய் தரேன், எனக்கும் ஒரு ஆம்லெட் போட்டு கொடு தயவு செஞ்சு ப்ளீஸ். இதோ பாரு கமலா, அவங்கள விட நான் டபுள் மடங்கு தரேன், எனக்கும் ஒரு ஆம்லெட்டை போட்டு கொடு.
இப்படி ஒருத்தர் ஒருத்தரா அவங்களாண்ட இருந்த காசு தரோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆம்லெட்டை கேட்டாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களாண்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ஆம்லெட் போட்டு கொடுத்தது அந்த கமலா குருவி. அங்க இருந்த மத்த பறவைகள் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கிளம்பி போயிடுவாங்க. அந்த விதமா கமலா குருவியோட ஆம்லெட் வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதை பார்த்து அவங்களுடைய பசங்க சந்தோஷமாவாங்க. ஒரு அழகான அடர்ந்த காட்டை அசுரா என்ற ராட்சச கழுகு ஆழ்ந்துட்டு வந்தது. அந்த கழுகோட பேச்சை கேட்காட்டியும் இல்ல அது சொன்ன மாதிரி நடந்து காட்டியும் மற்ற பறவைகளை அந்த கழுகு சாவடிச்சு ராட்சசமா கொன்னு சாப்பிடும். அந்த காரணத்தினால கிளி, காக்கா மற்றும் புறா எல்லா பறவைகளும் அந்த அசுர கழுகுக்கு பயந்துகிட்டே தங்களுடைய பசங்களோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த ராட்சச கழுகு கிளி, புறா, காக்கா, கொக்கு மற்ற பறவைகளை பார்த்து, இத பாருங்க, அந்த குருவி என்னை எதிர்த்து தன்னுடைய பசங்களை என் கண்ணுக்கு தென்படாம தூரமா எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒளிச்சு வைக்க அழிச்சிட்டு போயிருக்கு. உங்கள யாருக்காச்சும் அது தென்பட்டாலும் அது கூட நீங்க யாரும் பேசவே கூடாது மற்றும் அதை சந்திக்க கூடாது. ஐயா கழுகுராஜா, உன்னுடைய பேச்சு எதிர்த்தாலோ இல்ல புறக்கணிச்சாலோ இங்க வாழ முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நானே உங்களுக்கு வாக்கு தரேன், அந்த குருவியை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன் மற்றும் சந்திக்கவே மாட்டேன். நானும் சந்திக்க மாட்டேன். ஐயா கழுகுராஜா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்க சொன்னபடி நான் அந்த குருவியை சந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன் மற்றும் பார்க்கவும் மாட்டேன். ஒருவேளை உங்களுடைய பேச்சை புறக்கணிச்சேன்னா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விதமா எல்லா பறவைகளும் கழுகு கிட்ட பயந்து பேசுறதுனால கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் அந்த பறவைகளை கோவமா பார்த்து வார்னிங் தர்ற மாதிரி, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எல்லாரும் என்னை பார்த்து பயந்து வாழ்றீங்கன்னு. என்னுடைய பேச்சை மீறி என் கண்ணுக்கு தெரியாம அதோட நட்பா இருந்தீங்கன்னா மற்றும் அதுகிட்ட பேசுற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்தாலோ இல்லைன்னா எனக்கு தோணுனாலோ எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம இத்தனை காலமா உங்களுடைய பசங்களை மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இனிமே உங்களையும் சாப்பிட வேண்டியதாகும், பார்த்துக்கோங்க. அப்படி சொன்ன உடனே காக்கா, கிளி, புறா, கொக்கு ஒருத்தர் அவங்களுடைய மூஞ்சிகளை பார்த்து மற்றும் ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த கழுகை பார்ப்பாங்க எல்லாரும். நான் இப்போ மீன் வேட்டைக்கு போறேன். ஒருவேளை மீன் கிடைச்சதுன்னா என்னுடைய வயிறை நிரப்பிக்கிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள யாருடைய பறவை குஞ்சை எனக்கு உணவா அளிக்கிறீங்கன்னு பேசி முடிவெடுங்க. அப்படி சொல்லிட்டு அந்த கழுகு அங்கிருந்து பறந்து போயிட்டு இருக்கும். அதோட காக்கா, கிளி, கொக்கு, புறா எல்லா பறவைகளும் அவங்களுடைய கூட்டுக்குள்ள போய் அவங்களுடைய குஞ்சுகளை ரொம்பவே அன்பா பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ள கழுகுக்கும் மற்றும் மற்ற பறவைகளுக்கும் தென்படாம மீனா என்ற ஏழைக்குருவி ஓலைகளால் கட்டின வீட்டுக்குள்ள ராணி, வாணி என்ற 2 மகள் குருவிகள் கூட வாழ்ந்துட்டு வந்தது. அந்த நாளன்னைக்கு தன்னுடைய மகள்களுக்காக தேவைப்படுற உணவு தேடி போகணும்னு நினைச்சு தன்னுடைய 2 மகள்கள் கிட்ட இந்த விதமா கூறிட்டு இருந்தது. பசங்களா, நான் காட்டுக்குள்ள உணவை தேடி போக போறேன். அதனால நீங்க 2 பேரும் பத்திரமா இருக்கணும். ஆனா அம்மா, இன்னும் எத்தனை காலம் நம்ம இந்த ஓலை வீட்டுக்குள்ளேயே வாழணுமா? நான் உங்களுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும், அப்ப வரைக்கும் இந்த ஓலை வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போகிற நிலைமை இல்லையா அம்மா? ஆமா, அப்ப வரைக்கும் இந்த ஓலை வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அடி வெளியில வைக்கவே மாட்டோம் நம்ம. மற்றும் இன்னொரு விஷயம், நம்ம இந்த மாதிரி ஓலை வீட்டை கட்டி வாழ்கிறோம்னு எந்த பறவைக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த ராவணாசுர கழுகுக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை தெரிஞ்சா ரொம்ப ராட்சசமாகவும் மற்றும் கொடுமையாகவும் நம்மளை சாவடிச்சு அது தின்னும். அதனால தான் நான் உங்களை எல்லாரையும் பத்திரமா வளர்த்துட்டு வரேன், புரிஞ்சுதா? இவ்வளோ பத்திரமா எங்க எல்லாரையும் வளர்த்துட்டு வரேன் இல்லம்மா. ஒருவேளை நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அந்த கழுகுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்கம்மா? அதுக்கு தெரியாம எப்படியோ நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள எந்த ஒரு சத்தமிடாம பத்திரமா இருக்கணும், சரியா? அப்படி சொல்லிட்டு அந்த மீனாக்கிளி அந்த கூட்டுல இருந்து வெளியில வந்து அதுக்கு பூட்டை போட்டு அங்கிருந்து பறந்து போகும். இனி அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அந்த 2 மகள்களும் அந்த ஓலை வீட்டுக்குள்ளேயே அமைதியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. மீன்கள் வேட்டைக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிற கழுகுக்கு அங்க இருக்கிற கிளைமேட் ரொம்ப சில்லுனானதுனால அதுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்போ சந்தோஷத்துல காட்டு முழுக்க சுத்தி வந்தது. அப்படி சுத்திட்டு இருக்கிற அந்த கழுகுக்கு ஒரு இடத்துல ஓலைகளால கட்டின வீடு தென்படும். ரொம்பவே ஆச்சரியமா அதை பார்த்துக்கிட்டு அந்த ஓலை வீட்டு நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது அந்த கழுகு. எனக்கு தெரியாம காட்டுக்கு இவ்வளவு தூரத்துல ஓலை வீடு கட்டி வாழ்ந்துட்டு வராங்கன்னா அது கண்டிப்பா மீனா குருவியா தான் இருக்கும். இத்தனை நாள் பிறகு அது என்னோட கண்ணில் பட்டிருக்கு. இனி நான் மீனை சாப்பிட மாட்டேன்,
அதுக்கு பதிலா அந்த மீனா குருவியும் மற்றும் அதோட மகள்களையும் கொன்னு சாப்பிடுவேன். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த ஓலை வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும். அங்க பார்த்தா அந்த வீட்டுக்கு பூட்டு போட்டிருக்கும். ஆனா உள்ள திறந்து இருக்கிற ஜன்னல்ல எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த குருவியோட மகள்கள் தென்படுவாங்க. அதோட ரொம்பவே சந்தோஷத்தோட, அட அட, வீட்டுக்குள்ள தாய் குருவி இல்ல, வெறும் மகள் குருவிகள் மட்டும்தான் இருக்காங்க. நான் இப்ப தாக்குதல் நடத்தினேன்னா நான் தான் பண்ணேன்னு தெரிஞ்சிரும். ஆனா பார்க்கறதுக்கு இயற்கை விபத்து நடந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி பண்றது? அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த கழுகுக்கு திடீர்னு ஒரு யோசனை தட்டும். உடனடியாக அங்கிருந்து அந்த கழுகு பறந்து போய் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வாயில எரியிற நெருப்பு கட்டைய கொண்டு வந்து அந்த ஓலை வீட்டு மேல வச்சு எரிய வைக்கும். சில நிமிடத்திலேயே அந்த குருவியோட வீட்டு முழுக்க நெருப்பு பத்தி எரியும். அந்த நெருப்போட வெப்பத்துக்கு கூட்டுக்குள்ள இருக்கிற ராணி வாணி 2 குருவிகள் மூச்சு வாங்கறதுக்கே ரொம்ப அவஸ்தைப்பட்டு உள்ள 2 பேரும் தள்ளாடிட்டு இருப்பாங்க. இதே நேரத்துல அந்த மீனா குருவி தன்னுடைய கூட்டுக்கு வந்தடையும். எரிஞ்சிட்டு இருக்கிற ஓலை வீட்டை பார்த்து மற்றும் உள்ள மாட்டிட்டு இருக்கிற தன்னுடைய மகள்களையும் பார்த்து ரொம்பவே வேதனையோட எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை கண்டுக்காம ரொம்பவே தைரியத்தோட அந்த வீட்டுக்குள்ள புகுந்து போகும். நெருப்போட வெப்பத்தால தன்னுடைய குழந்தைகள் மூச்சு விட கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த குருவி தன்னுடைய பசங்களை அங்கிருந்து எடுத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஓலை வீட்டுல இருந்து வெளியில வரும்போது எரியிற நெருப்பு மீனா குருவியோட தோகைக்கு பத்திக்கும். உடனடியாக தன்னுடைய குழந்தைகளை எடுத்துக்கிட்டு ஒரு நதியோரம் பார்த்து பறந்து போயிட்டு இருக்கும். இதே அனைத்தும் பார்த்த அந்த கழுகு எப்படியாச்சும் அந்த மீனா குருவி மேல தாக்குதல் நடத்தி ஆகணும்ட்டு அது பின்னாடியே பறந்து போயிட்டு இருக்கும். தன்னுடைய தோகை எரியறத கண்டுக்காம தன்னுடைய மகள்களை காப்பாத்தணும்னு ஓடுற நதியில வேகமா முழுகும். அதோட தோகைக்கு பிடிச்ச தீயும் ஆறிடும். அப்ப அந்த நதியை நோக்கி பறந்து வந்த அந்த ராட்சச கழுகுக்கு மீனா குருவி மற்றும் அதோட பிள்ளைகள் தென்பட மாட்டாங்க. தீயால பாதி உடம்பு எரிஞ்சு இப்ப தண்ணிக்குள்ள முழுகி டோட்டலா எல்லாரும் காலி ஆயிட்டு இருப்பாங்க. எப்படி நடந்தா என்ன, குருவி மேல இருந்த பகை சுத்தமா தீந்துடுச்சு. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கழுகு ரொம்பவே சந்தோஷமா பறந்து போயிடுச்சு. அந்த நதி ஓரமா இருக்கிற கரையில மீனா குருவி காப்பாத்திக்கிட்ட தன்னுடைய மகள் குருவிகளை பார்த்துக்கிட்டு இன்னும் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்க பறந்து போவாங்க. அது ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள ரூபா என்ற பெயர்களை ஒரு குருவி தன்னுடைய 2 பசங்களான மகள் லூசி மகன் வைபவோட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. தினமும் மாதிரி அன்னைக்கும் அந்த ரூபா குருவி தன்னோட உணவை தேடி திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது திடீரென நெஞ்சு வலி வந்தது. பார்க்கும்போது அந்த வலியை தாங்கிக்க முடியாம கஷ்டத்திலேயே, ஐயோ அம்மா, இது என்ன திடீர்னு இப்ப நெஞ்சு வலி வந்திருக்கு, தாங்க முடியலையே. நான் திரும்பி கூட்டுக்கு போற வரைக்கும் இந்த வலி நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, என்னப்பா எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்க. அந்த பக்கம் என்னோட பசங்க பசியால துடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனா எனக்கு நீ நெஞ்சு வலி தந்து கஷ்டத்தை கொடுக்குறியா? அந்த விதமா நினைச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு பறந்து போயிட்டு இருக்கிற அந்த ரூபா குருவிக்கு இன்னும் நெஞ்சு வலி அதிகமாயிடுச்சு. அப்ப போற வழியிலேயே ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு. இப்படி நடக்குதுன்னு தெரியாம அந்த 2 பசங்களும் தன்னோட கூட்டுக்குள்ள உணவை தேடி போயிருக்கிற தன்னோட தாய்க்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ மகள் லூசி, டேய் தம்பி, உணவு தேடி போன நம்மளுடைய அம்மா இன்னும் நம்மளுடைய கூட்டுக்கு வரலன்னா எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. நம்ம அம்மாவுக்கு வர வழியில ஏதாச்சும் நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரே மனசுல சங்கடமா இருக்குடா. நீ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரியா? ஐயோ அக்கா, உனக்கு எது பத்தி நினைச்சாலும் பதட்டம் மற்றும் அது மேல சந்தேகம் ரொம்பவே அதிகமாயிடுச்சுக்கா. உணவுக்காக தேடி போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது மறந்துட்டியா? இல்லடா தம்பி, நான் எது பத்தியும் மறக்கல. அந்த பூஷன் என்ற கழுகை பத்தி தானே சொல்லிட்டு போனாங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நமக்கான உணவை தேடி கொண்டு வரணும்னா எப்படியோ கொஞ்ச நேரம் ஆகதான் செய்யும். நீங்க பதட்டப்பட்டு கூட்டுல இருந்து வெளியில வராதீங்க எக்காரணத்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அம்மா. அந்த விதமா அந்த 2 பசங்களும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நெஞ்சு வலி தாங்க முடியாம ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த ரூபா குருவிக்கு இன்னும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுது. அப்புறம் தன்னுடைய பசங்களை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தது. அதே நேரம் இன்னொரு பக்கமா உணவை தேடி போயிட்டு இருக்கிற அந்த பூஷன் என்ற கழுகு ஒரு மரத்தின் கிளை மேல உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற அந்த ரூபா குருவியை பார்த்து எப்படியாச்சும் சாப்பிடணும்னு ஒரு வெறியோட அந்த பறவையை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்தது. அந்த குருவியோட பக்கத்துலதான் வந்து உட்கார்ந்தது. அந்த கழுகை பார்த்த உடனே அந்த ரூபா குருவி பயந்தது. அது மட்டும் இல்லாம பின்னோக்கி போயிட்டு இருந்தது. அதை கவனித்த அந்த கழுகு இப்படி சொல்லிச்சு, ஐயோ ரூபா, நீ என்னவோ ஒரு வழியால துடிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு நான் உனக்கு உதவி பண்ணலான்னு வந்தா நீ இந்த விதமா பின்னாடி தள்ளி போறதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு நெஞ்சு வலி வலிக்குது பூஷன் கழுகு. நீ நினைச்சினா எனக்கு நீ உதவி பண்ணலாம்.
ஆனா நீ உதவி பண்ணினா ஏதாச்சும் எதிர்பார்த்து தானே உதவி பண்ணுவேன். அதனால தான் அதுக்கு பயந்து தான் நான் பின்னோக்கி போறேன். ஐயோ ரூபா, உன்கிட்டயும் நான் அப்படி நடந்துப்பேனா? ஆனா என்ன, நான் அப்படிப்பட்டவன் தான். நான் அப்படிதான் இருப்பேன்னு நீயே நினைக்கும் போது நான் உன்னோட நினைப்பை எப்படி கெடுக்க முடியும்? சரி நீ சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணேன்னா அதுக்கு கைமாறா நீ என்ன பண்ணுவ எனக்கு? ரூபா குருவி நெஞ்சு வலிய தாங்கிக்கிட்டே, ஐயோ! என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு ஒண்ணுமே இல்ல மாமா. நீ ஏதாச்சும் கருணையோட நம்மளுடைய சொந்தக்காரங்கன்னு நினைச்சீன்னா, நீ எனக்கு உதவி பண்ணு. ஆனா நீ என்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்த்து தான் உதவி பண்ணணும்னு நினைச்சீன்னா, என்கிட்ட உனக்கு தர்றதுக்கு எதுவுமே இல்ல. எதுவும் இல்லைன்னு ஏன் நினைக்கிற ரூபா? கல்யாண வயசுக்கு வந்தா உன்னோட மகள் லூசி இருக்கால்ல, அதே மாதிரி வளர்ந்துட்டு வர நம்மளுடைய வைபவ் இருக்கான்ல, இவங்க 2 பேர்ல யாராச்சும் எனக்கு ஒருத்தரை கொடுத்துரு. அப்படி பண்ணினா நான் இப்பவே நம்ம ஊர்ல இருக்கிற புறா டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் உன்னோட உசுரை நான் காப்பாத்துவேன். நீ என்ன நினைக்கிற? அட பாவி கழுகு! உன்னோட பார்வை என்னோட பசங்க மேல விழுந்துதா? இத்தனை காலமா எது நடக்கூடாதுன்னு நினைச்சு உன்கிட்ட இருந்து தூரமா இருந்தேனோ அதுதான் நடக்குது. உன்னோட உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த விதமா அதி கஷ்டத்துல நெஞ்சுவலி பயங்கரமா வலிச்சிட்டு வந்தாலும் அழுதுகிட்டே எதுவும் பேசாம அந்த மரத்து மேல இருந்து பறந்து போயிட்டு இருந்தது. ரெக்கைகளை கஷ்டப்பட்டு ஆத்திக்கிட்டே முன்னேறி போயிட்டு இருந்தது அந்த ரூபா குருவி. அதை பார்த்து பூஷன் கழுகு சிரிச்சுக்கிட்டே அந்த ரூபா குருவியோட பின்னாடியே பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இதோ பாரு ரூபா, உனக்கு இருக்கிறது 2 வழி மட்டும்தான். அதுல ஒன்னு என்னன்னா, உன்னோட மகளை என்கிட்ட ஒப்படைச்சு நீ அந்த நெஞ்சு வலி டாக்டர் கிட்ட போகலாம். உன்னால மகளை தர முடியாதுன்னா உன்னோட மகனாச்சு எனக்கு ஓகே, அப்பயாச்சும் நீ டாக்டர் கிட்ட போகலாம். என்ன சொல்ற? ஆனா நான் மட்டும் உனக்கு உதவி பண்ண ரொம்பவே காத்துட்டு இருக்கேன். அந்த விதமா பூஷன் கழுகு திடீரென்று ரூபா குருவி மேல தாக்குதல் நடத்தி தன்னுடைய மூக்காலேயே குத்தும். ஒரு பக்கம் நெஞ்சு வலியால துடிச்சிட்டு இருக்கிற அந்த ரூபா குருவிக்கு இன்னொரு பக்கம் இந்த பூஷன் கழுகு குத்துன காயத்தின் ஏற்பட்டதுனால இன்னும் வலி அதிகமாச்சு. மௌனமா எதுவும் பேசாம அழுதுகிட்டே இன்னும் வேகமா பறந்து போகணும்னு முயற்சி செய்யுது. ஆனா நெஞ்சுவலி காரணத்தினால அந்த ரெக்கைகள் சரியா ஒத்துழைக்காம அந்த குருவியால வேகமா பறக்க முடியல. அதனால அந்த ரூபா கிளிக்கு அந்த பூஷன் கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க வேற எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. அதனால அந்த பூஷன் கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இதே நேரத்துல அந்த ரூபா குருவிக்கு எதிரில வந்துட்டு இருக்கிற மல்லி கிளி தென்படும். அப்ப ரூபா கிளிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும். எப்படியாச்சும் மல்லி கிளியோட உதவி எடுத்துக்கிட்டு பொழைச்சிக்கலான்னு நம்பும். எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் தன்னோட ரெக்கைகளுக்கு சக்தியை கொடுத்து ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சது அந்த ரூபா குருவி. அந்த ரூபா குருவிய பின்தொடர்ந்துட்டு வந்த அந்த பூஷன் கழுகுக்கு திடீர்னு ரூபா கிளியோட வேகத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சுற்றி முற்றி பார்த்தது. அவங்களுக்கு எதிரில வர்ற அந்த மல்லிக்கிளி தென்பட்ட உடனே மனசுக்குள்ள சந்தோஷத்தோட, ஆஹா, ஒரே கல்லுல 2 மாங்கனா இதுதான் போல, இப்ப 2 பேரும் வசமா மாட்டிருக்காங்க. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ரூபா கிளிய பின்தொடர்த நிறுத்திக்கும் அந்த பூஷன் கழுகு. ஒரு மரத்து மேல உட்காந்து அந்த ரூபா குருவியும் மற்றும் மல்லி கிளியும் அமைதியா கவனிக்கும். இந்த விஷயம் தெரியாத அந்த ரூபா குருவி தன்னுடைய பின்னாடி பூஷன் கழுகு வரலன்னு நினைச்சுக்கும். ஆனா அந்த கழுகு தன்னதான் கவனிச்சிட்டு இருக்கும்னு அந்த ரூபா கிளி விஷயத்த மறந்துடுச்சு. அப்ப அந்த ரூபா குருவி மல்லி கிளி கிட்ட போகாம உடனடியாக டாக்டர் புறா கிட்ட புறப்பட்டது. அந்த டாக்டர் அஞ்சலி புறா ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கும். இதோ பாரு ரூபா, இந்த வாட்டி மருந்து எழுதி கொடுத்தா தாக்கு பிடிக்க முடியும். ஆனா இன்னொரு வாட்டி நெஞ்சு வலி வந்ததுன்னா அப்ப கண்டிப்பா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உன்னோட உயிருக்கு ஆபத்து. இப்ப மட்டும் நீ என்னை காப்பாத்து அஞ்சலி. அதுக்கப்புறம் நான் என்னன்னு யோசிக்கிறேன். இந்த மெடிசனை நீ உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஒருவேளை உனக்கு நெஞ்சு வலி அதிகமாச்சுன்னா இந்த சிவப்பு கலர் மருந்தை சாப்பிடு. அந்த விதமா சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனை போடும். 10 நிமிஷம் கழிச்சு அந்த ரூபா குருவி தன்னோட வீட்டுக்கு வந்தடையும். தன்னோட கூட்டுக்குள்ள பசியால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற தன்னோட குழந்தைகளை பார்த்து அழுவும். லூசி, வைபவ், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கடா கண்ணா. நான் உங்களுக்கான உணவை கொண்டு வரவே இல்லை. இப்ப நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்மளுடைய உணவை தேடுறதுக்கு போயிட்டு வரலாம். அந்த விதமா அந்த குருவி தன்னுடைய பசங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கும்போது அந்த பூஷன் கழுகு தன்னுடைய வீட்டை நோக்கி வரும். ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சிட்டு அங்க இருக்கிற லூசி குருவிய எடுத்துட்டு போயிடும். அதை நினைச்சு அந்த ரூபா குருவி பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்.